Grace College of Engineering, PH 8151 Engineering Physics, Unit 1 Properties of Matter. In this, we are going to see the topic non-uniform bending and I-shaped girders. Already we have seen elasticity, stress strain diagram, factors affecting elasticity, torsional pendulum, bending of beams, cantilever and uniform bending. Now we are going to see non-uniform bending, I-shaped girders and stress due to bending in beams. Non-uniform bending. ஒரு பீமை சென்டரில் நீ லோடு போட்டு சென்டரில் மட்டும் பெண்ட் ஆகும், அதாவது நடுவில் பெண்ட் பண்ணும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இதுக்கு முன்னாடி பார்த்தால என்ன பார்த்தோம்னா ரெண்டு சைடும் என்ன செஞ்சுருந்தோம், லோட் போட்டிருந்தோம். அப்போ ரெண்டு பக்கமும் ஒன்று போல் பெண்ட் ஆச்சு. அப்படி பெண்ட் ஆகிறதுக்கு பேர் யூனிஃபார்ம் பெண்டிங். இஃப் யூ கிவ் த put the load at the center means then the bending is in the downward motion that we used to call it as depression. அப்படி டிப்ரெஸ்ட் ஆச்சுன்னா தென் அந்த பெண்டிங்க்கு பேர் நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இன் யூனிஃபார்ம் பெண்டிங் எப்படி பார்த்தோம், ரெண்டு பக்கமே லோடு போடுவோம். அப்போ அது என்ன ஆகும், எலிவேட் ஆகும். ரெண்டு பக்கமும் ஒன்று போல் என்ன செய்யும், பெண்ட் ஆகும். அதுக்கு பேர் யூனிஃபார்ம் பெண்டிங். நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் அந்த பீமோடைய லென்த் ஃபுல்லாத்துலேயுமே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேமாக இருக்காது. பட் இன் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் என்ன பார்த்தோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் சேம் ஃபார் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த பீம். ஹியர் சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட்டாக போடுறோம். அந்த வெயிட் W is equal to mgயாக இருக்கும். அது எங்கே இருக்குது, நம்ம ரெண்டு நைஃப் எட்ஜும் எடுத்துக்கிறோன்னா அந்த ரெண்டு நைஃப் எட்ஜுக்கும் இடையில உள்ள சென்டரில். இந்த ரெண்டு நைஃப் எட்ஜுக்கும் இடையில உள்ளது என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20 சென்டிமீட்டரில் வைக்கிறோம், இங்கே 60 சென்டிமீட்டரில் 80 சென்டிமீட்டரில் வைக்கிறோன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள லென்த் வந்து 60 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த பின்னை வந்து 50 சென்டிமீட்டரில் பிளேஸ் பண்ணிக்கோ அண்ட் வெயிட்டையும் 50 சென்டிமீட்டரில் போட்டுக்கோ. அப்போ அந்த வெயிட் வந்து எங்கே இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது L. அப்போ அந்த L/2 இந்த இதில் பாதி. நம்ம வெயிட்டும் என்னது W/2. இந்த பாதியிலே அது என்னது, அந்த பெண்டிங் வந்து என்ன செஞ்சது, அக்வயர் ஆகிடுது. ஸோ ஹியர் வி கேன் ரைட் லைக் திஸ். இந்த வெயிட் வந்து W/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த அப்வர்ட் டைரெக்ஷனில் அது வந்து இருக்கும். அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டிப்ரெஷன் யூ கேன் டேக் இட் அஸ் Y. இந்த பெண்ட் பண்ணக்கூடிய பீம் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த L/2 லென்த். அதாவது ரெண்டு கேன்டிலீவர்ஸ் மாதிரி, கேன்டிலீவர்ஸில் ஒரு எட்ஜில் மட்டும் என்ன பண்ணியிருந்தோம், ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு எட்ஜில் வெயிட் போட்டிருந்தோம்ல, இங்கே என்ன பண்ணியிருக்கோம் சென்டரில். அப்போ அந்த Lங்கிறதுல பாதி பார்ட்டு, ஸோ L/2. கேன்டிலீவருடைய டிப்ரெஷனுக்கு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்னா Y is equal to mgL3/3E/AK². AK² என்னது, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இதை வந்து கேபிட்டல் I, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஈக்குவலண்ட். ஸோ I. ஸோ mg is equal to என்னது, WL3/3EI அப்படின்னு இருக்கும். This take it as equation number 1. This is the depression of a cantilever. இப்போ இந்த கேன்டிலீவரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிப்ரெஷன் ஒய்க்குரிய அந்த ஃபார்முலாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் மாற்றி எழுத போகிறோம். நான் யூனிஃபார்ம் பெண்டிங் எழுதுகிறப்ப என்ன பண்ண போகிறோம், Wங்கிறதுக்கு பதில் என்ன போடணும், W/2. and instead of L you have to substitute L/2. அப்போ இதில் substitute பண்ணினா Y is equal to W/2. here it is L/2 the whole cube divided by 3EI. இப்போ இது W L³, இங்கே 2 2s are 4, இந்த இது cube, so 2 cube. அப்போ 2 2s are 4 2s are 8 இருக்கும். 8 2s are 16 and 16 into 3 இங்கே என்ன இருக்கும், 48 EI. WL³ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 48 EI. Take this as equation number 2. இது depression Y. If it is a rectangular beam, நம்ம இந்த எக்ஸாம்பிளில் rectangular beam தான் எடுத்திருக்கோம். rectangular beamக்கு moment of inertiaக்கு ஃபார்முலா P(d³/12). ஒருவேளை circular cross section எடுத்தீங்கன்னா ஃபார்முலா pi r⁴/4. இந்த மாஸ் m அப்படின்னு எடுத்துக்கோ, g acceleration due to gravity. அப்போ வெயிட்டோட ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம், W is equal to mg. இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ண Y is equal to இந்த இதுக்கு பதிலாக ஐக்கு பதிலாக Bd³/12, அந்த 12 தான் மேலே போட்டிருக்கிறோம். ஸோ இந்த 12 48 கேன்சல் பண்ணினா Y is equal to mgL³/4EBd³ அப்படின்னு இருக்கும். இல்லை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல் E தான் நம்மளுக்கு வேணும். ஸோ டேக் E in the left hand side and Y என்ன பண்ணிக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். ஸோ we can write it as E is equal to mgL³/4BD³Y. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த பீம். இப்போ இந்த யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு எக்ஸ்பெரிமெண்டலாக அந்த வேல்யூ எல்லாம் இதில் என்ன பண்ண போகிறோம், ஹியர் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் இட். ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஒரு கொடுத்துருக்கிற பீம் எடுத்துக்கோங்க. அந்த பீமில் ரெண்டு நைஃப் எட்ஜ் வச்சு ரெண்டு பக்கமும் சொன்னால 20 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டரில் நைஃப் எட்ஜ் வச்சுக்கோ.
50 சென்டிமீட்டரில் ஒரு வெயிட் வந்து என்ன செஞ்சுக்கோ ஹேங் பண்ணிக்கிறோம். அதே 50 சென்டிமீட்டரில் என்ன பண்ணோம், ஷார்ப் பாயிண்ட், அந்த பின்னோட ஷார்ப் பாயிண்ட் மேலே இருக்கிற மாதிரி அதில் பின்னை என்ன செஞ்சுக்கிறோம், பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பை என்ன பண்ணணும், அந்த பின் தெரிகிற மாதிரி மைக்ரோஸ்கோப்பை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு போடக்கூடிய வெயிட்டை வந்து W அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த டபிள்யூக்கு மைக்ரோஸ்கோப்பில் அந்த க்ராஸ் வயர் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அதில் அந்த பின் தெரியக்கூடியதை நோட் பண்ணிக்கோங்க வேல்யூவாக. ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொன்று ஒரு 50 கிராம் வெயிட் போடு. ஸோ ஒவ்வொரு 50 கிராமா, தட் இஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து போடுறது பேர் டெட் லோடு வாங்க. இது மட்டும் இருக்கும். இது மட்டும் போடுறப்போ மைக்ரோஸ்கோப்பில் இந்த பின்னை ஃபோக்கஸ் பண்ணி ரீடிங் எடுத்துக்கிடணும். ஆஃப்டர் தட் இன்னொரு வெயிட் போடணும். இந்த வெயிட் வந்து W + 50 கிராம். இந்த வெயிட் போடுறப்ப என்ன ஆகும்னா, அந்த பின் வந்து கிராஸ் செக்ஷனை விட்டு கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். அப்போ அந்த கிராஸ் வயரில் திருப்பியும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி கிராஸ் வயரில் கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பியும் மைக்ரோஸ்கோப்பில் ரீடிங் எடுத்துக்கிடணும். ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணுங்கள், இன்னொரு வெயிட் போடுங்க. அப்போது 100 கிராம். அந்த 100 கிராமுக்கு ரீடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் உள்ளதை W 50 கிராமுக்கு, அப்புறம் 100 கிராம், அப்புறம் 150 கிராம், தென் 200 கிராம். ஒவ்வொரு இதுவும் போடுறப்பவும் மைக்ரோஸ்கோப்பில் அந்த லைன் மாறும். கொஞ்சம் கிராஸ் வயரில் பின்ன ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு டேக் த ரீடிங்கு. லாஸ்ட்டாக W + 200க்கு என்ன இருக்குதோ அந்த ரீடிங்கை ரைட் ஆஸ் இட் இஸ் இந்த அன்லோடிங் பார்ட்டு. இங்கே 200 இங்கே என்ன எழுதுறீங்களோ அதே ரீடிங்கை இங்கே எழுதிக்கோங்க. ஆஃப்டர் தட் ஒரு வெயிட்டை என்ன செஞ்சுக்கோ, ரிமூவ் பண்ணு. ஒன் வெயிட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பின்னை ஃபோக்கஸ் பண்ணி ரீடிங் எடுத்துக்கணும். அகெயின் ஒரு வெயிட் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ரீடிங். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ரீடிங் எடுத்துக்கிடலாம். ஆஃப்டர் தட் யூ கேன் ஃபைண்ட் த மீன் வேல்யூ. ஆவரேஜ் என்னது, லோடிங் அன்லோடிங் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணினா ஆவரேஜ். இங்கே அதே மாதிரி தான் லோடிங் அன்லோடிங் ரெண்டையும் டிவைட் பண்ணி எழுதிட்டுனா ஆவரேஜ். இப்படி 5 செட் ஆஃப் ரீடிங்ஸ் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் தட் யூ கேன் ஃபைண்ட் த டிப்ரெஷன் ஒய். ஈச் 50 கிராமுக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த W + 50 - W. இந்த 50-50 சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா, அதாவது செகண்ட் ஆன்சர்லேருந்து ஃபர்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒரு ஒய் கிடைக்கும். தென் தேர்ட்லேருந்து செகண்ட் சப்ராக்ட் பண்ணால் அகெயின் ஒரு ஒய். தென் ஃபோர்த்லேருந்து தேர்ட் சப்ராக்ட் பண்ணால் ஒரு ஒய். இப்படி ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கலாம். அது டிப்ரெஷன் ஒய். தென் ஆஃப்டர் தட் யூ கேன் ஃபைண்ட் த M/Y வேல்யூ. இப்போ M வந்து 50 கிராம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒய் வேல்யூ என்னதோ அதை எழுதிக்கிடலாம். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் M/Y கண்டுபிடிச்சி அந்த M/Y வேல்யூவை ஆவரேஜ் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஃபார்முலாவில் we can substitute M/Y. இதில் Gங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8. Lங்கிறது என்னது, ரெண்டு நைஃப் எட்ஜ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 60 சென்டிமீட்டர். மீட்டரில் தான் எழுதணும். அப்போ 60 × 10⁻² the whole cube. அப்புறம் B அப்படிங்கிறது என்னென்னா பிரெத் ஆஃப் தி பார். அந்த பாரோடைய பிரெத், அந்த பிரெத் ஆஃப் த பீம்ங்கிறது நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கிறோம், வெர்னியர் காலிஃபர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரூ கேஜோடைய திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த பீமோடைய திக்னஸ், அந்த பீமோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி அதோடைய திக்னஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த திக்னஸ் வேல்யூங்கிறது D அண்ட் பிரெத்துங்கிறது B. ஸோ இந்த ஃபார்முலாவில் பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், வெர்னியர் காலிஃபரை வச்சு அந்த ஸ்கேலோடைய பிரெத் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த ரீடிங் அந்த ஆன்சர் எழுதிக்கிடணும். இங்கே வந்து திக்னஸ் ஆஃப் த பீம் யூஸிங் ஸ்க்ரூ கேஜ். அந்த ஸ்க்ரூ கேஜ் வச்சு அந்த ஸ்கேல் தான் நம்மளுக்கு அந்த பாருங்கிறது. இப்போது அந்த பீமோடைய திக்னஸ் ஸ்க்ரூ கேஜ் வச்சு கண்டுபிடிச்சி அதில் என்ன பண்ணிக்க போகிறோம், ஹியர் we are going to substitute D value. ஸோ M/Yங்கிறது ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம், G 9.8, Lங்கிறது 60 சென்டிமீட்டர், பிரெத்துங்கிறது வெர்னியர் காலிஃபரை வச்சு கண்டுபிடிக்கிறது, Dங்கிறது திக்னஸ், அது ஸ்க்ரூ கேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறது. எல்லா வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா we can get the Young's modulus of the material of the bar. The next topic is I-shaped girders. Railway tracksல, bridgesல இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு பீம் வந்து இருக்குது. அந்த பீம் வந்து இட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் I shape. லோடெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த பீம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பீமுக்கு பேர் தான் we are used to call it as I-shaped girders அப்படின்ட்டு. இதோட டிப்ரெஷன் ஹைட்ஸுங்கிறது மிடில் ஆஃப் த பீமில் அந்த லோடட் பீம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரெத் அண்ட் டெப்த். இது ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டாக தான் இருக்கும். டிப்ரெஷன் ஹைட்ஸுங்கிறது இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் டு பிரெத்தாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த டிப்ரெஷன் ஹைட்ஸுங்கிறது இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் டு கியூப் ரூட் ஆஃப் த டெப்த். அப்போ இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ யூஸ்வலாகவே இந்த ஹைட்ஸோட வேல்யூ இட் ஷுட் பி ஸ்மால். அப்போ ஹைட்ஸை ஸ்மால் ஆகும்னா பிரெத்தையும் அந்த டெப்த்தையும் என்ன பண்ணணும், அதிகரிக்கணும். பிரெத்தும் டெப்த்தும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு ஹைட்ஸ் வேல்யூ, அதாவது டிப்ரெஷன் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ லென்த்தை விட்டுட்டு பார்த்தாலும் பீமோடைய சைட்லேயும் கூட அந்த ஸ்பேன் வந்து எப்படி இருக்கும், லார்ஜராக தான் இருக்கும். எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, டெப்த்தையும் பிரெத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். புரியுதுன்னா, டெப்த்னா ஆழம், பிரெத்னா இந்த அகலம், அதை டிபெண்ட் பண்ணி தான் என்ன செய்யுது, இந்த லேயர்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. யூஸ்வலாக அதில் வந்து டாப் பாட்டம், இப்போ டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்ட்ரெயின் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்.
நம்ம எடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலோடையது இப்போ எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து எலாங்கேஷன் விரிவடையும், இன்னொரு பகுதியில் வந்து என்னது கம்ப்ரெஷன், நடுவில் ஒரு பகுதி இருக்கும் நியூட்ரல் ஆக்சிஸ், அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல எஃபிஷியன்சி செயல்படக்கூடிய திறன் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே வந்து ஐ ஷேப் கிரிடர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. எக்கனாமிக்கலாகவும் இது எப்படி இருக்கும்னா சீப்பாக இருக்கும். இதோட ஷேப் வந்து ஐ மாதிரி இருக்கிறனால இதுக்கு பேர் ஐ ஷேப் கிரிடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அப்பர் கிராஸ் செக்ஷனும் லோயர் கிராஸ் செக்ஷனும் எப்படி இருக்குன்னா ப்ராடாக இருக்கும், அகலமாக இருக்கும். அண்ட் நடுவில் இருக்கிறது டேப்டாக இருக்கும். இது வந்து ஹெவி லோட்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணும். இட்ஸ் இந்த ஷேப் ஆஃப் ஐங்கிற ஷேப்பில் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் வி ஆர் காலிங் இட் அஸ் ஐ ஷேப் கிரிடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இதோடைய அப்ளிகேஷன் ரயில்வே ட்ராக்ஸில் அந்த ரெயில்ஸ்லாம் போடுறாங்களா அதுக்குது. அதுக்கப்புறம் பில்டிங்கோடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் சீலிங் ஆஃப் த பில்டிங், அப்புறம் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, டேமுக்கு, தென் எல்லா ஹெவி வெஹிக்கல்ஸும் பிரிட்ஜு தாங்குறதுக்காக ஒரு பெரிய பெரிய அயன் பீம்ஸாக முளை போட்டிருப்பாங்க. அந்த அயன் பீம்ஸ் எல்லாமே எந்த இதுதான் வச்சு செய்கிறாங்க, ஐ ஷேப் கிரிடர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் இதோடைய அட்வான்டேஜஸ் சாதாரண கிரிடர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ ஐ ஷேப் கிரிடர்ஸ் வந்து காஸ்ட் வந்து கம்மி, அதே நேரத்தில் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ லோடு வந்து அதிகமான லோடு கொடுக்க போகிறோம், ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறப்போ அந்த பிரிட்ஜ் வந்து தாங்கணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஏற்ற பெண்டிங் மூமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கிரிடர் தான் ஐ ஷேப் கிரிடர். ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங், சாலிட் பார் மாதிரியே ஸ்ட்ராங் இருக்கும், ஆனால் வெயிட் வந்து என்னதான் இருக்கும், கம்மியாக இருக்கும், லைஃப் டைமும் அதிகமாக இருக்கும். தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐ ஷேப்டு கிரிடர்ஸ். அந்த நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெஸ் டியூ டு பெண்டிங் இன் பீம்ஸ். ஏற்கனவே நம்ம பெண்டிங் இன் பீம் பார்த்துருக்குறோம். அதே இதுதான் திருப்பி அந்த ஃபார்முலா மட்டும் இதில் பார்க்க போகிறோம். லோடை ஒரு பீமில் அப்ளை பண்ணுறப்போ ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும். ஷியர் ஃபோர்ஸ் இருக்கிறப்போ அந்த பீமில் ஒரு ரியாக்ஷன், அந்த லோடு போட 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 ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதில் டெவலப் ஆகியிருக்கும். இந்த ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அந்த பீமை இது பண்ணிகிட்டு இருக்குது, இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யணும்னா பெண்டிங் மூமெண்ட்டை எக்ஸ்டர்னலாக என்ன செஞ்சுட்டே இருக்கும், உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து என்ன செய்யுதுன்னா அந்த பீமுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும், டென்சைல்னால் இழுவிசை, அதாவது ஒரு பக்கம் இழுக்கப்படும், ஒரு பக்கம் என்ன செய்யுது கம்ப்ரெஸ்டு சுருங்குது. ஆனால் நடுவில் ஒரு பகுதி இருக்கும், அந்த நடுவில் உள்ள பகுதி எப்படி இருக்கும், எக்ஸ்பேண்டும் ஆகாது, கான்ட்ராக்டும் ஆகாது, அதாவது விரிவடையும் செய்யாது, சுருங்கவும் செய்யாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு லோடு போடுறப்போ டெவலப் ஆகுதுல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இப்போ தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ ஒரு பீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைட்லலாம் என்ன இருக்கும்னா there will be elongation, ஓகே, விரிவடையும். இது உள்ளே போக 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 என்ன ஆகும்னா கம்ப்ரெஸ்ட் ஆகும், there will be contraction, சுருங்குதல் இருக்கும். ஆனால் இன்னொன்று ஒரு பகுதி நடுவில் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அது பேர் நியூட்ரல் ஆக்சிஸ், எல்லாம் நியூட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ரெஷனும் இருக்காது, ரேர்ஃபேக்ஷனும் இருக்காது. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பீமோடைய டாப் ஃபைபர்ஸில் வந்து டாப் அந்த மேலே பகுதியில் கம்ப்ரெசிவாக இருக்கும், பாட்டமில் நார்மலான டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதாவது இழுவிசை வந்து இருக்கும், மிடில் வந்து என்ன இருக்காது, சேஞ்ச் இருக்காது. அப்போ என்னதான் இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நியூட்ரல் ஆக்சிஸோடைய டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, என்னென்னா சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி பை ஐ. எம்ங்கிறது பெண்டிங் மொமெண்ட், டிங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ், கேபிட்டல் ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அரௌண்ட் த நியூட்ரல் ஆக்சிஸ், சிக்மா எக்ஸுங்கிறது பேர் என்னது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் பெண்டிங் அதோடைய தியரி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்குறோம், ஐ ஷேப் கிரிடர்ஸ் பார்த்துருக்குறோம், தென் ஸ்ட்ரெஸ் டியூ டு பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் பார்த்துருக்குறோம். தேங்க்யூ.